நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கி கீரை வறுக்கிறது எப்படி அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் கல்யாணமான புது தம்பதிகள் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அவங்களுக்காகத்தான். கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சோண்டு ஜீரகம். நீங்கள் எந்த காய் பொரியல் பண்ணாலும் கொஞ்சோண்டு ஜீரகம் அதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. குறைஞ்ச உடனே வெங்காயம் மிளகாயை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா காரம் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே வெங்காயம் சீக்கிரம் வதங்கி கிடைக்கணுன்னா கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே கீரையை வாஷ் பண்ணி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். எப்போவுமே கீரையை அறுத்துட்டு வாஷ் பண்ணாதீங்க, அதோடய சத்தெல்லாம் போயிடும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அறுத்துட்டு அப்புறம் கழுக வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கீரையை போட்டுக்கலாம். கீரையிலேயே தண்ணி இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம்